ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். இந்த சிக்கன் குழம்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, இஞ்சி, பூண்டு, கசகசா இதெல்லாம் எண்ணெயிலே போட்டு நல்லா வறுக்கணுங்க. வறுத்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதையும் இதோடு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, வதக்கும் போதே கருவேப்பிலையும் கொஞ்சம் காணும் சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு வதக்கும் போதே மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் குழம்பு பொடி இந்த பொடிகளையுமே இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மசாலா கூட்டு நம்ம எண்ணெயில் வதக்கி அரைக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், மணமும் சூப்பராக இருக்கும். இதே ஸ்டைலில் நம்ம நாட்டுக்கோழியும் இதே மாதிரி சமைக்கலாம். அப்புறம் ஒரு சிலர் கமெண்டில் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் சிக்கன் தான் அடிக்கடி வைக்கிறீங்க, மட்டன்லாம் வைக்க மாட்டிங்களா, எடுக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா மட்டன் கிடைக்காதுங்க. ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஏதாவது முக்கியமான நாட்கள் அப்படின்னா மட்டன் போடுவாங்க. அப்போ எடுத்து பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுப்பேன். நிறைய வீடியோஸில் நான் சொல்கிறது தான். நான் வெஜ்ஜாக இருந்தாலும் வீட்டில் என்ன ஆசைப்பட்டு கேட்குறாங்களோ நான்வெஜ்ஜில் எல்லாமே சமைச்சு கொடுத்துருவேங்க. எனக்கு கொஞ்சமாக தக்காளி கூட்டு வச்சுருக்கேன், அதை வச்சு நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அந்த மசாலா கூட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு இதுக்கும் ஒரு 1.5 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட கல் உப்பு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். அப்புறம் இதுக்குமே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சிக்கன் குழம்புக்கான மசாலா கூட்டு, அந்த மசாலா கூட்டையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயில் அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டு அந்த மசாலா கூட்டு அரைச்சி எடுத்தோம் பார்த்திங்களா, அதில் நல்லா தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து இதோடு ஊற்றிட்டு இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விடணுங்க. அந்த மசாலாலாம் வெந்து வரும்போது அப்படியே நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனும் 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி போட்டிருக்கேங்க. ஏன்னா அந்த குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு அதுக்கெல்லாமே உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக 2 உருளைக்கிழங்கை நறுக்கி வச்சுருக்கேன். சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் அதோடு சேர்த்து வேக வச்சு இறக்கும்போது மல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வறுத்து மசாலா எல்லாமே நல்லா வறுத்து அரைக்கும்போது ருசியும் நல்லாயிருக்கும். என்னதான் மசாலா பொடி நம்ம சேர்த்தாலுமே நம்ம வறுத்து அரைக்கும்போது அதோட டேஸ்ட்டும் மனமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் எப்போதுமே சிக்கன் குழம்பு இந்த மாதிரி வைப்பேங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது வீட்டில் பிள்ளைங்க இந்த சிக்கன் குழம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை கிண்ணத்தில் ஊற்றி குடிப்பாங்க. அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். மட்டனும் இதே மாதிரி தான் செய்வேன், நல்லாயிருக்கும். ஸோ மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட். தேங்க்யூ.